Dear students, happy morning one and all. Now, our natural resources, subject name social, 4th standard, lesson number 11. So, already in part 1 more questions full and full revised already. So, now part 2, answer the following. So, can read now. Listen, answer the following. First question number 1. How many questions have this lesson? 4, 5. So maybe 5 questions. Okay. அதிகமாக பார்த்தீங்கன்னா 5 questions தான் இருக்குது. So first one, which are the 2 types of resources? So write 2 examples of each. அதாவது ரிசோர்ஸஸ்னால் என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸாஸ்டிபிள் அண்ட் இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வித்தியாசம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் கோல். கோல்னா பெட்ரோலியம், அதனோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன், ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3 இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி இன் ஜென்ரேட்டட். அதாவது ஜென்ரேட்டட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு 3 இன்எக்ஸாஸ்டிபிளில் பற்றி கேட்குறாங்க, நேம்ஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸை என்ன மாதிரிலாம் இருக்குது கன்சர்வ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, திஸ் இஸ் 5 கொஷின்ஸு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். இங்கே மேலே நம்ம அண்ட் புக் பேஜ் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் த பேஜ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிசன், திஸ் இஸ் ஒன்லி ஃபஸ்ட் கொஷின். கவனிங்க, பேஜ் நம்பர், அதாவது ஃபஸ்ட் பேஜில் ரிசோர்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள், தே ஆர் 2 types. தே ஆர் 2 types, THE, they, RAREROF of 2, TWO 2 types, TYPES types. They are 2 types. First one, all natural things such as land. ஓகே, 2 typesல என்னென்ன 2 typesன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள் என்னென்ன டைப்ஸ்னு. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே இருந்துட்டு அப்போ பார்த்தோம் இல்லையா, ஆல் நேச்சுரல் திங்ஸ் சச் அஸ் லேண்டு. என்னென்ன, லேண்ட், வாட்டர், சாயில், மினரல்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் நோன் அஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன எக்ஸாம்பிள், திங்ஸ் மேட் பை ஹியூமன் யூஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கால்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். பில்டிங், ரோட், மெஷின் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இருக்கும். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது, நான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபஸ்ட்லேயே 2 டைப்ஸ்லேயே அதே சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் ஒன்று, நான் ரெனியூவபிள் அன்நேச்சுரல், அதாவது சொல்லுவாங்க. இது இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ், இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ். இது செகண்ட் கொஷினுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டுக்கு இதான் ஆன்சர். ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்ன, அஸ் ஏ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அது என்னென்ன. தேர்டு, ஹியூமன் பீயிங், அதாவது ஹியூமன் வந்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனால் ஏற்படுத்துறது, இன்னொன்று மேன்மேட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வரும், ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா, அது என்னென்ன, ஏர், வாட்டர், சாயில், மினரல், ஃபாரஸ்ட் அண்டு அனிமல்ஸ் ஆர் நோன் அஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மேன்மேட், அதாவது ஹியூமனால் உருவாக்கப்பட்டது என்னென்ன, நேச்சுரல் இல்லாமல் அது என்னென்னு சொல்லுவோம், ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் சொல்லுவோம். அவங்க என்னென்ன பண்ணிட்டோம், நம்ம தான் ஹியூமன் தான். பில்டிங்ஸ், ரோட், மெஷின் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுதான் வந்து அதனுடைய ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. 2 types ஆஃப் ரிசோர்ஸஸ், one natural resources, another one human made resources. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல்லையே 2 types இருக்குது இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அது, ஃபஸ்ட் ஒன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் 2 types. ஃபஸ்ட் ஒன் எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ் அண்ட் இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ். 2 types நேச்சுரல்லி. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ் தான் என்னென்ன, சம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சச் அஸ் மெட்டல், அதாவது மெட்டல்னா உலோகங்கள்,
கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், காப்பர், அலுமினியம், இது 3யும் வந்து எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்சஸ். அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் என்ன வரும் மேலே இருக்கா, சரி ஓகே. அண்ட் ஃபியூல்ஸ், அதாவது இங்கே இருக்கு பாரு, கீழே இருக்குது ஃபியூல்ஸ், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல், அதாவது எரிபொருள் சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். இதுதான் வந்து இன்னொன்று, அதாவது நேச்சுரல்லையே வந்து எரிபொருள் ஒன்று இருக்குது, மெட்டல்ஸ் ஒன்று இருக்குது. ஃபியூல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் 2 டைப் இருக்குது எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸில். அதில் பார்த்தீங்கன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ்லாம் வந்து எரிபொருள், ஃபியூல்ஸ்னால் எரிபொருள் அப்படின்னு வகையை சேர்ந்தது. கோல்னா நிலக்கரி, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ்னால் கேஸ் லிக்விட் ஐட்டம்ஸ். ஸோ ஆர் அவைலபிள் இன் லிமிட்டெட் குவான்டிட்டி. ஓகே, இதுதான் வந்து அந்த 2 டைப்ஸில் வரும். அப்புறம் நான் ரெனியூவபிள், அதாவது இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கால்ட் எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வி யூஸ் தீஸ் ரிசோர்ஸ் வி கேனாட் கிரியேட் எனி மோர் தெம். such as resources are called exhaustible resources. They are also called the non-renewable resources. ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்களே inexhaustible resources கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், inexhaustible resources பார்த்தீங்கன்னா some natural resources do not get exhausted. அதாவது these are called inexhaustible resources. First one பார்த்தீங்கன்னா solar energy, air, water, plants and animals. For example, இதுதான் வந்து some example. Solar energy, air, water, plants and animals. ஸோ அந்த 4 வந்து inexhaustible resources. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸில் என்ன சொல்கிறோம், கிடைக்காம அது இருக்கிறது, அதாவது தானாக உருவாக்கப்படுறது தான் அது என்னன்னு சொல்லுவோம், inexhaustible resources. ஓகே, ஸோ these are also called the renewable resources. இதனோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தா renewable resources. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி செகண்ட் கொஷினுடைய ஆன்சர். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷினுடைய ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். தேர்டுக்கு அதிலே தான் கோலை பற்றி கேட்குறேன். கோல்னா என்ன, பெட்ரோலியம் இல்லையா, நிலக்கரி. கோல்னா நிலக்கரி. ஸோ நிலக்கரியை பற்றி கேட்குறாங்க. வாட் இஸ் யூஸ் ஃபார் கோல் அப்படின்னு கேட்டாங்க. இட் இஸ் யூஸ்டு டு குக், ஹீட் அண்ட் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது வந்து ஜெனரேட்டில் போட்டு கரண்ட் வர வைக்கலாம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரன் ஸ்டீம் என்ஜின். இப்போ வண்டிலாம் ட்ரெயின்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் அதை நிலக்கரி போட்டு தான் ஓட்டுவாங்க. அதான் ஸ்டீம் என்ஜின் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான், புரிஞ்சுதுங்களா. யூசஸ் ஆஃப் கோல்னா நிலக்கரி. கோல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் பவர். இட் இஸ், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இட்ன்ற பதிலாக கோல் போட்டுக்கோங்க. கோல் இஸ் யூஸ்டு டு குக் அண்ட் ஹீட் அண்ட் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. It is also used to run steam engine and factories. This is only third question's answer. Next, fourth question. Fourth questions எங்கே இருக்கு, கீழே இந்த இதே சேம் பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். the fourth one. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி அதாவது யூஸ் பண்ணி ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெனரேட். First point, the energy of the sun is called solar energy. Plants make food using this energy. It is also used to light, heat, cook, heat water and electricity generate-க்கும் அது யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட், wind is used to generate electricity. Wind also அது generate electricity தான். இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஃபாலிங் வாட்டர். இது தேர்ட் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து 3 பாயிண்ட் எழுதுனா போதும். எலக்ட்ரிசிட்டி அதாவது ஜெனரேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு எது யூஸ் ஆகுதுன்னு. ஸோ ஃபிஃப்த் ஒன், கன்சர்வ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி சொல்கிறது. ஹியர் ஆர் சம் வேஸ் டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வி மஸ்ட் நாட் பொலைட் யுவர் வாட்டர் அண்ட் சாயில். அதாவது எப்படி சேவ் நேச்சுரல் இயற்கையை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நாட் பொலைட் ஏர், வாட்டர் அண்ட் சாயில். நம்ம ஏர் வாட்டர் சாயில்லாம் அசுத்தம் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், வி மஸ்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ்.
மரங்கள் நிறைய நடணும். வி மஸ்ட் நாட் ஹண்ட் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ், அதாவது வைல்ட் அனிமல்ஸ்லாம் வேட்டையாடக்கூடாது. வைல்டுன்னா என்ன, காட்டு விலங்குகள். வி மஸ்ட் சேவ் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு சேவ் பண்ணணும். வி மஸ்ட் டெவலப் அதர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, இது மட்டும் இல்லாத மற்றதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள். ஸோ இந்த 5 கொஷின்ஸும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. And read with spell and read the answer. Okay, thank you students.